ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். ரிஷபராசிக்கு வழக்கம் போல் பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, எங்களுக்கும் இந்த மாதிரி நேரத்தில் தான் நல்ல பலன்கள் சொல்வதற்கு கிரக நிலைகள் எங்களை தூக்கி கொடுக்கிறது. அப்போ பேசிக்கலாகவே ஒரு உற்சாகமான பலன்களை சொல்லக்கூடிய அமைப்பை ரிஷபராசிக்கு கிரக நிலைகள் எடுத்து கொடுக்கிறது. என்னன்னா, ராசியாதிபதி இந்த மாதம் உங்களுக்கு உச்சம். இந்த ராசியாதிபதி உச்சம்ங்கிறது திரும்பவும் வருவதற்கு குறைஞ்சபட்சம் இன்னொரு ஒரு வருஷமாவது வெயிட் பண்ணி ஆகணும். அதையும் தவிர இவர்களுக்கு சாட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய யோகாதிபதி உச்சம் இது வருவதற்கு திரும்பவும் இன்னும் ஒரு 27.5 வருஷம் இவர்கள் வெயிட் பண்ணணும். இப்போ 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் இந்த இடத்துல பாதகஸ்தானமாக வருவதனால், இப்போ அந்த இடத்துல இது நாள் வரை இருந்த சூரியன் 10ஆம் இடத்தில் திக்பலம் அடைய போகிறார். அதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகமும் 10ஆம் இடத்தில் திக்பலம். புதன் சுக்கிரன் கூட்டணி 10ஆம் இடத்தில். இந்த கூட்டணிக்கு குரு பார்வை. இதெல்லாம் சேர்த்து ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வாங்கினா ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஃப்ரீ. அந்த ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீமை சாப்பிட்டா ஒரு ஃப்ரூட் சாலட் ஃப்ரீ அப்படின்னு சொல்வதை போல், ஒரு பொருளை வாங்க போய் ஒரே நேரத்தில் நாம் 3 அல்லது 4 பொருட்களை நம் பக்கம் ஈர்த்து வரக்கூடிய அமைப்பு. அதாவது 6 பாலிலும் 6 அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இதனை எடுத்துக்கொள்ளலாம். என்னன்னா, இந்த கூட்டணி எல்லாமே இவர்களுக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வருகிறது. தொழிலில் பிரமாதம் அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படி சொல்ல முடியும்னா, ராசியாதிபதியே 10ஆம் இடம், பிறகு அவர் 11ஆம் இடம்.